ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 8ஆம் திருமொழி 5ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் ஓடிவாடா கிட்டக்க வந்து கட்டி அணைச்சுக்கோ அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை அச்சோ அச்சோ என்று அழைத்தாள். கிருஷ்ணனும் போன பாட்டுல ஆற தழுவணும் அவ்வளவுதானே, தழுவிக்கிறேன்னு கொஞ்சம் முகத்துல வேண்டாவ இருப்பா, மனசுல கொஞ்சம் கோபத்தையும் வச்சுட்டு என்னடா இது இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி லேசா தழுவினேங்கிறா, ஆற தழுவினா அதுக்கு ஒரு குத்தம் சொல்றா, சரிதான் போ நன்னாவே கட்டிக்கிறேன்னு இப்படி வந்து வேண்டாவ இருப்பா கட்டின்றானா. இத பார்த்துட்டு பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அது பாடுறா, நான் உங்ககிட்ட பாசம் எதிர்பார்த்தது உண்மைதான், ஆனா அந்த பாசம் என்பது உன் மனத்திலிருந்து எதிர்பார்க்கிறேனே ஒழிய நீ வெறும் உடல் ரீதியாக காட்டக்கூடிய பாசத்தை நான் விரும்பவில்லை, உன் மனசுலேருந்து எதிர்பார்க்கிறேன். ஆற தழுவுன்னா உடலார தழுவுன்னு அர்த்தம், மனசார தழுவுன்னு அர்த்தம். என்ன பெரியாழ்வார் யசோதைன்னு நினைச்சியா இல்ல துரியோதனன் நினைச்சியா? ஏன்டா இப்படி வேண்டாம் வெறுப்பா அணைக்கிற? நான் சொன்ன உதாரணம், கம்சன் அரண்மனையில வேலை பார்க்கிற அந்த கூனி திரிவக்ரா சந்தனம் கொடுத்தப்போ அவளை ஆசையா அணைச்சிட்டு முதுக நிமிர்த்தி விட்ட, அதைத்தானே சொன்னேன். கடைசியில துரியோதனனை பார்த்து முறைச்ச மாதிரி முறைக்கிறியே என்று கேட்பதுதான் 5வது பாசுரம். இந்த பாசுரத்துல பாருங்க, துரியோதனனை கோட் பண்ணி அவனை பார்த்து எப்படி நெருப்பை உமிழும்படி பார்வை பார்த்தாயோ, என்ன நோக்கியும் அப்படியா பார்க்கணும், என் ஆசையா பார்த்துதான் அனுகிரகம் பண்ணணும் என்று கேட்கிறாள். 5வது பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம். கழல் மன்னர் சூழ கதிர்போல் விளங்கி எழல் உற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங் கையனே அச்சோ அச்சோ. பாருங்க, முன்னாடியே சொன்னேன், பெரியாழ்வார் எப்போதுமே குழந்தை கிட்ட பேசும்போது குழந்தைக்கான மொழியிலேயே பேசுவார். அணைச்சுக்கோன்னு சொல்லல, அச்சோ அச்சோ. நம்ம படுத்துக்கோன்னா தாச்சுக்கோம்போம். அது போல துரியோதனனை கூட துச்சோதனன் எவ்வளவு அழகா செல்லமா சொல்லியிருக்காரு பாருங்க இந்த பாட்டுல. துரியோதனன்னு சொல்லல, துச்சோதனன். ஏன்னா குழந்தை கிட்ட சொல்லும் போது அதுக்கு புரியிற பாஷையில தான் சொல்லணுமா. கழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங் கையனே அச்சோ அச்சோ. கிருஷ்ணா, என்னடா சரித்திரம் ஞாபகம் இருக்கா இல்லையா? பாண்டவ தூதனாக ஹஸ்தினாபுரத்திலே கௌரவர்கள் சபைக்கு சென்றாய் அல்லவா? அப்படி நீ போய் உன் ஆசனத்தில் அமர்ந்த போது பல மன்னர்கள் எல்லாம் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அவள்லாம் எப்படிப்பட்ட மன்னர்கள்னா கழல் மன்னர். கழல்னா வீரக்கழல்னு அர்த்தம். கால்ல ராஜாக்கள்லாம் ஒரு சிலம்பு அணிஞ்சுட்டு இருப்பாளாம், அது அவர்களுடைய வீரத்துக்கு அடையாளம். நம்ம பலராமனை கூட ஆண்டாள் நாச்சியார் செம்போர் கழலடி செல்வான்னு குறிப்பிடுறா பாருங்க, வீரக்கழலை திருவடியிலே அணிந்தவன்னு. அத்தகைய வீரக்கழல் அணிந்த மன்னர்கள் பலர். கழல் மன்னர், வீரக்கழல் அணிந்த பல மன்னர்கள் சூழ. கிருஷ்ணா, உன்னை அவ்வளவு பேர் சூழ்ந்திருக்கா அந்த கௌரவர்களுடைய சபையில. பல பல மன்னர்கள் எல்லாமும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் மேல சக்கரவர்த்தி பேரரசன் என்று திருத்தராஷ்டிரன் அமர்ந்திருக்கிறான். அந்த கழல் மன்னர் சூழ, வீரக்கழல் அணிந்த பெரு வீரர்களான மன்னர்கள்லாம் சூழ, அத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் யாருமே எடுபடலையாம், யாருமே ஒளி வீசலையாம். ஏன்னா நடுவுல உட்காந்துருக்கிறது யாரு? நம்ம கிருஷ்ணன். நீ எப்படி இருந்த? கதிர் போல் விளங்கி. கதிர்னா கதிரவன், சூரியன் அர்த்தம். கதிர் போல் விளங்கினா ஒளி வீசி. கிருஷ்ணா, நீ மட்டும் சூரியனை போல பளபள பளபள என்று ஒளி வீசி பிரகாசித்தாய். சூரியன் வானத்துல வந்துருத்துன்னா வேற எந்த விளக்காவது எடுபடுமா? இப்ப ராத்திரி நேரத்துல வானத்துல பாக்குறோம், சந்திரன் நன்றாக ஒளி வீசுகிறான், நட்சத்திரங்கள் நன்றாக ஒளி வீசுகின்றன. நம்ம வீட்டிலேயே ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைக்கிறோம், நன்னா ஒளி வீசுறது. அது போல வீரம் என்ற ஒளிமிக்க கழல் மன்னர் சூழ. ஒவ்வொரு மன்னருமே தனியா பார்த்தா நல்ல வீரம் மிக்கவன், வலிமை மிக்கவன், பணபலம், படைபலம், ஆள்பலம் எல்லாம் மிக்கவன் என்று ஒளி வீசக்கூடிய ராஜாவான். இது எவ்வளவு அழகான உதாரணம் பெரியாழ்வார் பாடியிருக்கார் பாருங்க. அந்த மன்னர்களை இண்டிவிஜுவலா பார்க்கும்போது நட்சத்திரம் போல, அகல் விளக்கு போல, சந்திரனை போல, மின்னலை போல எல்லாம் பிரகாசிப்பா. ஆனா சூழ அவள்லாம் சுத்தி இருந்தாலும் நடுவுல ஒருத்தன் இருக்கான்,
கிருஷ்ணன் போய் அங்கே அமர்ந்திருக்கிறான். எப்படி உட்கார்ந்தான்? கதிர் போல் விளங்கி, சூரியனை போல ஒளி வீசிட்டான். கிருஷ்ணன் ஒளி வீசும் போது இதெல்லாம் ஒண்ணுமே எடுபடாம, வானத்துல நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட சூரியன் ஒளி வீசினா எங்க இருக்குன்னே தெரியாது. அது போல அந்த மன்னர்கள்லாம் காணா போயிட்டாலும். இப்படி மற்றவர்களின் தேஜஸ் ஒண்ணுமே இல்லாம நிர்மூலமாக போகும்படியாக பண்ணி கொண்டு அந்த சபையில் அமர்ந்தவனே. அது மட்டுமா கிருஷ்ணா, அந்த துரியோதனா உன் மேல அவ்வளவு பொறாமப்பட்டான், வயறறிஞ்சான். அதனால என்ன பண்ணான்னா, யாரும் உனக்கு எழுந்து நிக்க கூடாதுன்ட்டான். இது துரியோதனன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய கட்டளை. அங்க தன்னுடைய சபையில இருக்கிற எல்லாரையும் முன்னாடியே கூப்பிட்டான். இந்த பாரு, இந்த பாண்டவ தூதன்னு மாடு மேய்ச்ச கிருஷ்ணன் வருவான். ஒண்ணு பாண்டவர்களுக்கு தூதனா வரான்னாலே அவனுக்கு மரியாதை கொடுக்க கூடாது. வர ஆசாமி யாரு? வெறும் மாடு மேய்ச்சவன், அவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுப்பாளா? யாரும் எழுந்து நிக்கப்படாதுன்னா. கர்ணன், சகுனி, இந்த மாதிரி ஆன்டி சோசியல் எலிமெண்ட் எல்லாம் நாங்க எழுந்து நிக்கலன்னு சொல்லிடுத்து. ஆனா பீஷ்மர் துரோணர் எல்லாம் கேட்டாலும் துரியோதனன்ட்ட, அது அபச்சாரம்ப்பா, தப்புப்பா. பகவான் வராருன்னா அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். எந்த ஒரு தூதனுக்குமே மரியாதை கொடுக்கணும். வரக்கூடியவன் யாரோ மாடு மேய்ச்சவன் நினைக்காத, அவன் ஆயன் அல்லன்னு, அவன் மாயன். அவனுக்கு நிச்சயம் மரியாதை கொடுக்கணும். ஏய், நான் சொல்றதை கேளுங்க. துரியோதனன் சொன்னான், இங்க நான் தான் ராஜா, நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் கேட்கணும், நான் என்ன செய்யறேனோ அதைத்தான் எல்லாரும் பண்ணணும், என்னை மீறி யாரும் எழுந்து நிக்கப்படாது, நான் உட்கார்ந்து இருக்கேன்னா நீங்க உட்காரணும், நான் செய்யறதைத்தான் நீங்க செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அதன்படி எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. கிருஷ்ணன் சபைக்குள்ளே பாண்டவதூதனாக நுழைந்தான். நுழைந்ததும் என்னாச்சுன்னா எல்லாரும் எழுந்து நின்ட்டான். கர்ணன் எழுந்து நிக்கிறான், சகுனி எழுந்து நிக்கிறான், துஷாசனன் எழுந்து நிக்கிறான். துரியோதனன் கூப்பிட்டான், கர்ணன் இங்க வாடான்னா. யாரும் எழுந்து நிக்கப்படாதுன்னு சொன்னேனோ இல்லையோ, அந்த பீஷ்மர் துரோணர் தான் அறிவு கெட்டத்தனமா எழுந்து நிக்கிறான்னா, நீங்கள்லாம் ஏண்டா நிக்கிறேன்னா. கர்ணன் சொன்னான், ராஜா மன்னிக்கணும், நீங்களே எழுந்து நிக்கிறீங்க பாருங்க, நாங்க கிருஷ்ணன் வந்ததுக்காக எழுந்துக்கல. துரியோதனன் என்ன பண்றானோ அதைத்தானே மத்தவாளும் பண்ணணும்னு சொன்னா, நீங்களே எழுந்து நின்று விட்டீர்கள், நீங்க எழுந்து நின்னதுக்காக நாங்க எழுந்து நின்னோம்னா. அப்ப என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணன் உள்ளே வரக்கூடிய தேஜஸ பார்க்கவும் தன்னை அறியாம துரியோதனனே எழுந்துட்டான். அதத்தான் எழலுற்றுனா மேலே எழுந்து, ஸ்டாண்ட் அப்னு அர்த்தம். ஆக கிருஷ்ணா, கழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி, பல மன்னர்கள் இருந்தாலும் நீ சூரியனாக ஒளி வீசி அவர்கள் ஒளி மங்கி போகும்படி பண்ணாய். துரியோதனம் மத்தவா எழுந்து நிக்க கூடாதுன்னா, ஆனா தன்னை எறியாமல் எழலுற்று தானே எழுந்துட்டான். அதுக்கப்புறம் துரியோதனம் பார்த்தானா, எல்லாரும் நம்மள கவனிச்சுட்டாலோ, சரி சரி டக்குன்னு உட்காந்துருவோன்னு மீண்டே இருந்து, மீண்டேன்னா மறுபடியும் எழுந்து நின்னுட்டான் தன்னை அறியாம. மீண்டே மறுபடியும் தெரியாம எழுந்துட்டோம். அதுக்காக கிருஷ்ணனுக்கு நம்ம நமஸ்காரம் எல்லாம் சொல்லிட வேண்டாம்னு சொல்லிட்டு மீண்டே அதை தொடர்ந்து இருந்துனா அமர்ந்து கொண்டுன்னு அர்த்தம். எழலுற்று மீண்டே இருந்து, தெரியாம எழுந்து நின்னுட்டான், மத்தவாளும் எழுந்துனுட்டா. அப்புறம் தான் கர்ணன் சொன்னா இல்லையா, ராஜா நீங்களே நிக்கிறீங்கன்னு. அதனால மீண்டே அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு இருந்து உக்காந்துண்டு உன்னை நோக்கும். கிருஷ்ணா, நோக்குதல்னா பார்த்தல், உற்று பார்த்தல்னு அர்த்தம். உன்னை நோக்கும், உன்னையே உற்று பார்க்கிறான். என்னடா இது, இவன் இப்படி ஒளி வீசின்னு இருக்கானே. துரியோதனனுக்கு எப்போதுமே இப்படி நான் தான் நன்னா வாழணும்லாம் ஆசைப்பட மாட்டான். ஆனா அடுத்தவன் நன்னா இருந்தா பிடிக்காது, பொறாம பிடிச்சவன். ஐயோ, இவன் இப்படி பிரகாசிக்கிறானே, இப்படி ஒளி வீசுறானே. கிருஷ்ணா, வயறெறிஞ்சான்றாமன். உன்னை நோக்கும், உன்னையே பார்த்துட்டு இருந்தான். இங்க பெரியாழ்வார் யசோதை வயத்துல நெருப்பு கட்டின்னு சொல்றா. எவனாவது ஒருத்தன் ஒரு நொடி உன்னை பார்த்தாலே திருஷ்டி போட்டுடுவானான்னு நான் பயந்துட்டு இருக்கேன். அந்த துரியோதனை ரொம்ப நேரம், இந்த கிருஷ்ணன் இவ்வளவு ஒளியோடு இருக்கானே, இவ்வளவு பிரகாசத்தோடு இருக்கானே, இவனுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்குறாளே, இவன் இவ்வளவு அழகா இருக்கானே, இவ்வளவு குணத்தோடு இருக்கானே, இவ்வளவு அழகா நடக்கிறானே, ஐயோ கிருஷ்ணா உன்னை நோக்கும். துரியோதனை எல்லா விதத்திலையும் உன்னை நன்னா பார்த்துட்டான். அதுலயும் பார்க்கறதுக்கும் நோக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கான். பார்த்தல்னா அப்படியே எல்லாத்தையும் பார்க்கிறோம், அதையும் பார்க்கிறோம்னு அர்த்தம். நோக்குதல்னா நடுவுல வேற எந்த வந்தாலும் தெரியாமல் அதையே உற்று பார்க்கிறோம்னு அர்த்தம். சில பேர் மொபைல் போன் பாக்குறா பாருங்க, அது பார்க்கும்போது சுத்தி எது நடந்தாலும் அவளுக்கு தெரியவே தெரியாது. அதற்குத்தான் நோக்குதல்னு பேரு. உற்று ஒரே விஷயத்தை வேறு எதிலுமே நோக்கில்லாமல் பார்த்தல். அதனாலதான் இந்த முதல்ல வந்த போனுக்கே அந்த பேர் வச்சுட்டாலும் தோன்றது. நோக்கியான்னு பேர் வச்சா பாருங்க, அதுதான் நோக்குதல். அதையே பார்த்துட்டு இருக்கிறது. அப்படி உன்னை நோக்கும். கிருஷ்ணா உன்னையே பார்த்தான். எதுக்கு? கண்ணெச்சில் போட பார்த்தானா? அது இல்ல, இன்னொரு காரணம் இருக்கு. வாடா உன்னை கவனிச்சுக்கிறேன்னு பார்த்தானா. என்ன பண்ணியிருக்கான் துரியோதனன், கண்ணன் அமர வேண்டிய ஆசனம் இருக்கும் இல்லையோ, அந்த ஆசனத்துக்கு கீழே ஒரு பெரிய குழி நோண்டி பாத்தாளத்துல பல மல்லர்கள், ரெஸ்லர்ஸ் எல்லாம் கீழே நிறுத்தி அந்த குழிக்கு மேல ஒரு ரெட் கார்பெட், சிவப்பு கம்பளத்தை போட்டு மூடி அதுக்கு மேல கிருஷ்ணனுடைய ஆசனத்தையும் போட்டிருக்கான். அதுல கிருஷ்ணன் பேசட்டும், பேசுறது நமக்கு சாதகமா இருந்தா பார்ப்போம். இல்ல இவன் பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்னா, கிருஷ்ணன் ஒருத்தருக்கு சாதகம் பாதகம்னு இல்ல, அவன் நியாயத்தை பேச போறான்.
ஆனா துரியோதனன் பார்வையில இவன் எனக்கு சாதகமா பேசினா விட்டுடுவேன், பாண்டவர்கள் பக்கம் பேசினான்னா சிவப்பு கம்பளத்தை உருவுவேன். உருவினா என்ன ஆகும்? அப்படியே நாற்காலி கொடசாயும், கிருஷ்ணன் பாதாளத்துல விழுவான், மல்லர்களை வச்சு சிறைபிடிப்பேன். பாண்டவர்களுக்கு நான் செய்தி அனுப்புகிறேன். பார், தூதுவன்னு பெருசா ஒருத்தனை அனுப்பியே தூதுவனையே நாங்கள் சிறை வைத்து விட்டோம் பார் அப்படின்னு செய்தி அனுப்பினா சும்மா தர்மபுத்திரன் நடுங்கிட மாட்டான். அப்படிங்கிற திட்டத்தோடு உன்னை நோக்கும் கிருஷ்ணா உன்னையே பார்த்துட்டு இருந்தான். ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா? சுழலை பெரிதுடை துச்சோதனனை, இப்படிப்பட்ட சூழ்ச்சி செய்யக்கூடிய துரியோதனனை ஒரு பார்வை பார்த்தியே. இங்க சுழலைனா சூழ்ச்சின்னு அர்த்தம். சுழலை பெரிதுடை, பெரிதுனா பெருசு பெருசா, சுழலை பெரிதுடை, சூழ்ச்சி எல்லாம் பெருசு பெருசா. இந்த துரியோதனன் இருக்கானே சின்ன சூழ்ச்சியே பண்ண மாட்டானோ, பண்ணினா ஏதாவது பெரிய சூழ்ச்சியா பண்ணணும். பாருங்களேன், விஷம் கொடுத்து பீமனை கொல்லணும், அரக்கு மாளிகையில பாண்டவர்களை எரிக்கணும், சூதாடி அவன் மொத்த சொத்தையும் தட்டி பறிக்கணும், 13 வருஷ தண்டனை முடிச்சுட்டு வந்தாலும் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும், கிருஷ்ணனை பாத்தாளத்துல ஏதாவது சின்ன பிளான்னு போடுறானா பாருங்க, போட்டாலே பெரிய பிளானா. பெரியாழ்வார் அவ்வளவு அழகா பாடுறார், சுழலை பெரிதுடை. இவன் பண்றக்கூடிய சுழலை சூழ்ச்சி எல்லாமே பெரிதுடை, பெருசாதான் பண்ணுவான், சின்னதா பண்ண மாட்டான். அந்த துச்சோதனனை அப்ப கிருஷ்ணன் பெரியவனா போயிருந்தாலும் இப்ப பெரியாழ்வார் யசோதை முன்னாடி 1.5 வயசு குழந்தையா தானே இருக்கான். அவன் பாஷையிலேயே சொல்லணுமா, துச்சோதனன் துச்சோதனன் ஒருத்தர் தான் தெரியுமோ இல்லையோ, அந்த துச்சோதனன் சுழலை பெரிதுடை, பெரிய பெரிய சூழ்ச்சி எல்லாம் பண்ண பார்த்தானோ இல்லையோ. ஆனா நீ என்ன பண்ண? அழல விழித்தானே அச்சோ அச்சோ. கிருஷ்ணா, அழல்னா நெருப்புன்னு அர்த்தம். அழல நெருப்பை உமிழும்படி அதி உஷ்ணமாக, வெப்பத்தோடு கோபமாக அழல நெருப்பை உமிழும்படி விழித்தானே, நீ துரியோதனனை நோக்கி விழித்தாயே. இந்த வார்த்தை வேறுபாடு பாருங்க, துரியோதனன் நோக்கினானோ, இவனை எப்படியாவது சிறைப்பிடிக்கிறேன்னு நோக்கிண்டே இருக்கான். கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, அவன் எதுக்கு துரியோதனன் நோக்கணும்? விழித்தானே, கண்ணை திறந்து ஒரு விழி. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி முழிச்சு பார்த்தான்னு. அப்படி விழித்தானே, துரியோதனனை பார்த்து நீ விழித்தாய். விழிச்சதுலயே அவன் திட்டமெல்லாம் பாழா போயிடுத்து. பெருசா என்னமோ கிருஷ்ணனை சிறைப்பிடிக்கிறேன்னு நினைச்சான். கிருஷ்ணன் பெரிய விஸ்வரூபம் எடுத்து அவன் வைத்திருந்த மல்லர்கள் அத்தனை பேரையும் வீழ்த்தி, துரியோதனா பபார், என்னமோ என் பாண்டவர்களை அழிக்கலான்னு பாக்குறியா? நீ உலகத்தில் என்னென்ன பொருள்களை எல்லாம் காண்கிறாயோ அத்தனை இப்போது என் திருமேனிக்குள்ளே பார்த்துக்கொள். என்ன மீறி நீ பாண்டவர்களை அழிச்சுடுவியா? உனக்கு நல்லபடியா பேசி பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட போல இருக்கு. போர் தான் ஒரே தீர்வு, போர்க்களத்தில் சந்திக்கிறேன்ட்டு புறப்பட்டுட்டான். அப்போ அந்த பார்வை ஒண்ணு பார்த்தானே, அதுவே எல்லாம் சொல்லிடுத்து. அழல விழித்தானே, அதி உஷ்ணமாக வெப்பத்தையும் நெருப்பையும் கக்கி கொண்டு துரியோதனனை பார்த்தவனே, அச்சோ அச்சோ அச்சோ, என்ன அணைச்சுக்கொண்டு தானே கூப்பிட்டேன். நீ துரியோதனனை பார்த்த பார்வையை என்ன பார்த்துட்டு இந்த அம்மா என்ன திரும்ப திரும்ப என்னை போட்டு இப்படி ஓடி வாங்குறா, அணைச்சுக்கோன்னு சொல்றா, கட்டிக்க சொல்றா அப்படின்னு சொல்லி துரியோதன மேல கோவப்பட்ட மாதிரி என் மேல கோவப்படலாமா? அழல விழித்தானே, நீ துச்சோதனனை தான் அப்படி பார்க்கணும், பெரியாழ்வார் யசோதையை அப்படி பார்க்க கூடாது. நான் யசோதை, துச்சோதனன் கிடையாது. அதனால துச்சோதனனை அழல விழித்தானே, என்னை அச்சோ அச்சோ ஓடி வந்து அணைச்சுக்கணுமே ஒழிய இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஆழியங்கையனே அச்சோ அச்சோ, அதுவும் நீ எப்படிப்பட்டவன்? ஆழி என்றால் சக்கராயுதம், அம்முன்னா அழகிய, கையன்னா கையை உடையவன். ஆழி அம் கையனே, ஆழி என்ற சக்கரத்தை உடைய, அம் என்ற அழகான கையனே, கையை உடையவனே. திடீர்னு சக்கரத்தாழ்வாரை எதுக்குப்பா இங்க சொல்லணும்னா, ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அந்த துரியோதனை உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்துவானோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா உன் கையில சக்கரத்தாழ்வார் இருக்காரோ இல்லையோ, சரி, சக்கரத்தாழ்வார் இருக்கிறதுனால எப்படியும் உனக்கு அவன் எந்த ஆபத்தும் ஏற்படுத்த முடியாது. ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா சக்கரத்தாழ்வார் உன்னை காப்பாத்திடுவார்னு சொல்லி அடியேன் திருப்தியானேன். அது ஆழிக்கை. அதே சமயம் அம் கையனே, அம்முன்னா அழகியன்னு அர்த்தம். அதையே இங்க சொல்றாளாம், சக்கரத்தாழ்வார் உன்னை காப்பாத்திடுவார், ஆனா சக்கரத்தாழ்வாரோடு கூடிய உன் கை இருக்கே, அம் கையனே, உன் கை சாதாரணமாவே அழகாத்தான் இருக்கும், ஆழிங்கிற சக்கரமும் சேர்ந்துருத்துனா அம் கையனை இன்னும் அழகா இருக்கும். அதனால என்ன பயம்னா, சக்கரத்தால நீ துரியோதனன் அடிச்சுடலாம், ஆனா நீ கையில சக்கரம் பிடிக்கிற ஸ்டைல பார்த்து யாராவது கண்ணெச்சில் போட்டுட்டா என்ன பண்ணுவேன்னு பயமாவும் இருக்கு. ஆழி அம் கையனை, இது எவ்வளவு அழகான பொருத்தம் பாருங்க. ஆழி இருக்கிறதுனால அவர் உன்னை காப்பாத்திடுவாருன்னு தைரியமா இருக்கு, ஆனா ஆழி அம் கையனே, அதை நீ அழகா பிடிச்சுட்டு இருக்கிறதுனால கண்ணு போட்டுடுமோன்னு பயமா இருக்கு. வந்துடுறா, அச்சோ அச்சோ, ஓடி வந்து அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ. அதனால நீ எப்படி பண்ணணும்? துரியோதனனுக்கு வந்த மாதிரி பண்ணக்கூடாது, அம்மாங்கிற பாசத்தோடு வந்து அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பதுதான் இந்த பாசுரம். கடல் மன்னர் சூழ கதிர்போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்துன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை துச்சோதனனை
அழல விழித்தானே அச்சோ அச்சோ, ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. வீரக்கடல் அணிந்த மன்னர்கள் பலர் சூழ்ந்திருக்க நீ மட்டும் சூரியனைப் போல் பிரகாசமாக ஒளி வீசி, துரியோதனன் உன்னை பார்த்து எழுந்து நின்று மறுபடியும் சரி சரி தெரியாம எழுந்துட்டோன்னு உட்கார்ந்து உன்னையே முறைத்து பார்க்க, பல பல பெரிய பெரிய சூழ்ச்சியெல்லாம் பண்ணக்கூடிய துரியோதனனை நெருப்பை உமிழும்படி கோபமாக ஒரு பார்வை பார்த்த கிருஷ்ணா, என்னை ஓடி வந்து அணைச்சுக்கொடா, கையிலே அழகாக சக்கரத்தை ஏந்தி இருக்கும் கண்ணபிரானே ஓடி வாடா, என்னை அணைத்துக்கொள் என்று அழைப்பதுதான் இந்த பாசுரம். இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். Surrounded by courageous kings wearing anklets, you entered the court of Duryodhana like the shining bright sun. O Krishna, Duryodhana got up involuntarily on seeing you, but later took his seat and looked at you. O Krishna, you just spoiled the evil plans of Duryodhana and looked at him with utmost anger as if fire was emanating from your eyes. O Krishna, please run towards me and embrace me. Acho, acho, O the one carrying the handsome disc in your hand. Acho, acho, come and embrace me என்பது இதற்கான ஆங்கில வடிவம். கிருஷ்ணன் பார்த்தான், துரியோதனன்ட்ட வந்த மாதிரி வரப்படாது, சரி அப்ப யார்கிட்ட வந்த மாதிரி வரணும்? அது என்னப்பா, துரியோதனனுக்கு எதிர் யாரு? அர்ஜுனன். அப்போ அர்ஜுனனை எவ்வளவு அன்பாக நீ பார்த்தாய், அவனுக்காக தேரோட்டும் போது ஒவ்வொரு நொடியும் பார்த்தனாகிய அர்ஜுனனை பார்த்து பார்த்து தேரோட்டினாயே, அர்ஜுனனை எவ்வளவு ஆசையோடு பார்த்தாயோ அந்த ஆசையோடு என்ன பாரு, அந்த திரிவக்ராங்கிற கூனியை எப்படி அழுத்தமாக அணைத்து கொண்டாயோ அது போல் அணைச்சுக்கணும். அதனால அடுத்த பாட்டுல ஸ்பெசிபிகேஷன் கொடுக்க போறா பெரியாழ்வார் யசோதை. என்னை பார்க்கும் போது அர்ஜுனனை பார்த்தது போல் பார்க்க வேண்டும், அணைத்துக் கொள்ளும் போது அந்த கூனி திரிவக்ரா சந்தனம் கொடுத்தவளை அணைத்தது போல அணைச்சுக்கணும்னு. எப்படி கேட்டான் அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கழல் மன்னர் சூழ கதிர் போல் வீழங்கி எழலுற்று மீடே இருந்துன்னை நோக்கும். கழல் மன்னர் சூழ கதிர் போல் வீழங்கி எழலுற்று மீடே இருந்துன்னை நோக்கும். சூழலை பெரிதுடை துச்சோதனனை அழது விழித்தானே அச்சோ அச்சோ, ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. சூழலை பெரிதுடை துச்சோதனனை அழது விழித்தானே அச்சோ அச்சோ, ஆழியங்கை